ஜிபி முத்து அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் குக் வித் கோமாளியில் நடந்த இஷ்யூவை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளியில் பயங்கரமான கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி ஏராளமான விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஏராளமான செலிபிரிட்டிஸ் பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் எல்லா செலிபிரிட்டியுமே இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி சமீபத்தில் லைவ் வந்திருந்த ஜிபி முத்து அவர்கள்ட்ட ரசிகர்கள் எல்லாமே இந்த ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சுருந்தாங்க. அதாவது, தலைவரே, இந்த மாதிரி இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஒரு கேள்விக்கு ஜிபி முத்து அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்ல திறமையான பெண்கள் தான், ரெண்டு பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேருமே சூப்பர் டேலண்டான ஆள். ஆனால் ஏன் இப்போ இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ரெண்டு பேருமே உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா சரியாக போயிருக்கும். சரி, அது அவங்களோட விஷயம். நிறைய பேர் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. என்னோட சப்போர்ட் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னால் இன்னார் தான் கரெக்டு, இன்னார் தான் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்குவாங்க. இதில் நம்ம தலையிட தேவையில்லை. ஆனால் ரெண்டு பேர்த்தோட திறமை மேலே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. என்னாலேயே ஒரு சில விஷயங்களை தாங்க முடியலை, அவங்களாம் தாங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பெண்களுமே நல்ல திறமைசாலிகள், அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ரெண்டு பேர்த்து மேலேயுமே எனக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே அவர் நல்லா தான் பேசியிருந்தார். இது சரி, இது ராங் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எதுவுமே பேசலை. அண்ட் இந்த மாதிரி நியூட்ரல் கமெண்ட்ஸ் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்த முக்கால்வாசி வீடியோஸில் எல்லாமே பிரியங்கா தான் கரெக்டு, மணிமேகலை தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட பிரியங்கா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. எனிவே, ஜிபி முத்து அவர்கள் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி பேசியிருக்க விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் இன்னும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு எபிக் கிளாஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, மணிமேகலை அவர்கள் ஜீ தமிழுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த ஆங்கராக இருந்தவங்க தான் மணிமேகலை ஒரு சில ஷோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆங்கரிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி கடைசியாக குக் வித் கோமாளியில் அவங்க இருந்தாங்க. அதற்கு முன்னாடி 4-5 சீசனுக்கு அவங்க கோமாளியாக கூட இருந்திருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் பிரியங்காக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில் நான் விஜய் டிவியை விட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக் வித் கோமாளியை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னாங்க. பட் வெளியே நடந்த ஒரு சில விஷயங்களால் விஜய் டிவியை விட்டும் அவங்க வெளியே போக வேண்டிய நிலை வந்துச்சு. இந்த ஒரு நிலையில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சண்டைலாம் ஃபேக்கு, எல்லாமே பிக் பாஸ் போகிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் சும்மா டிஆர்பிக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் முழுக்க முழுக்க பிக் பாஸ் தான் போக போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது, அது எல்லாமே ஃபேக்கு. அவங்க இந்த சண்டை நடந்தது உண்மைதான், விஜய் டிவி விட்டு வெளியே போனது உண்மைதான், ஆப்பனன்ட் சேனலான ஜீ தமிழுக்கு போய் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்திருக்கு. எது எப்படியோ அங்கே போய் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.